Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பட்டாணி குருமாங்க. சூப்பரா இட்லிக்கு நல்லா இருக்காது, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு சூப்பரா ஒரு அருமையான ஒரு குருமா ரெடி பண்ணலாம் வாங்க. வந்து வரப்பட்டாணி நைட் ஃபுல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு காலையில குக்கர்ல பட்டாணி முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரே விசில் விட்டுருங்க. ஒரு விசில் விட்டுட்டிங்கன்னா ஒரு 70% வந்து வெந்து வந்துருக்குதுங்க. இந்த அளவுக்கு போதும். ஏன்னா நம்ம தாளிச்சு விடுறப்பவும் வந்து குழம்போட கொஞ்ச நேரம் கொதிக்கும். இப்போ குருமா தாளிச்சு விட்டுக்கலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. கடலெண்ணெய் சேர்த்திட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. ஒரு 50% வெங்காயம் வதங்கி வந்தால் போதுங்க, ஃபுல்லாக வதங்க ஒன்றெல்லாம் இல்லை. அது கூட ஒரு தக்காளி பழம் சேர்த்திக்கோங்க. அப்படி சின்ன தக்காளி பழமாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி பழம் சேர்த்திக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், மூடி வச்சுக்கலாங்க. இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பட்டாணி நம்ம உள்ளே சேர்த்திக்கோங்க. இது தண்ணியோட தக்காளி பழமோட நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே குக் ஆகட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு போட்டேன், மறுபடியும் உங்களுக்காக கொட்டி நான் காட்டுறேங்க. 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவு கசகசா, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பிரியாணி இலை, ஒரு 2 துண்டு பட்டை, 4-5 பல் பூண்டு, தேங்காய், ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் அதையும் சேர்த்திக்கலாங்க. ஒரு 5 முந்திரி அதையும் சேர்த்திட்டு, கொத்தமல்லி தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்டு மட்டும் சேர்த்திக்கோங்க. அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திட்டு வரப்போ அரைச்சிட்டு கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி அரைச்சிங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிடுங்க. இப்போ அரைச்சதுக்கப்புறம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திக்கலாம். இது இந்த குருமா வந்து நம்ம செமி கிரேவியாக பண்ண போகிறோம். ரொம்ப தண்ணியாக குழம்பாட்ட போயிட போதுங்க. தண்ணி அளவாக ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜார் மட்டும் அலசி ஊற்றிக்கோங்க போதும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க. ஏன்னா நம்ம சுண்டி வர்றப்போ கரெக்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கறி மசாலா தூள் அதையும் நம்ம சேர்த்திக்கிறோம். 1 ஸ்பூன் அளவு கறி மசாலா தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா குழம்பாட்டம் ஆயிடும். தண்ணி ஊற்றாதீங்க. அந்த செமி கிரேவியாட்டு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, பரோட்டாக்கு சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கடைசியில் கொத்தமல்லி தழையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சியாக வந்துருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் தான் திக் ஆகுங்க. அவ்வளோதான், சூப்பராக ஒரு பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்டை சொல்லுங்கள். இது கூட நான் சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக ஒரு அருமையாக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.